வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைக்கேல் ரேடன் எழுதின டெல் மீ தவ் ஜென்டில் ஷெப்பர்ட் ஸ்வீன் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் வந்து 2 ஷெப்பர்ட்ஸ்னால் ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிற மாதிரி நடக்கிற ஒரு போயம் தான் இது. அதனாலே இதை பேஸ்ட்ரல் போயம் சொல்வோம். இந்த வகையான போயம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. இதில் வந்து சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஷெப்பர்டர்ஸ் அவங்களுடைய அந்த குழந்தைத்தனத்தையும் அந்த சிம்பிளான அவங்க வாழ்க்கையும் வந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் இந்த போயம்ஸில் அமைஞ்சிருக்கும். இந்த போயமில் பார்த்திங்கன்னா மைக்கேல் ரேடன் வந்து அவருடைய ஷெப்பர்ட்ஸ் கார்லண்ட்ன்றதுலேருந்து 8வது லாக்காக வந்து எழுதியிருக்காரு. இதில் வந்து 2 ஆடு மேய்க்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேர் மோட்டோ, இன்னொரு பேர் வந்து பெர்கின்னு. அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, மோட்டோவுக்கு வந்து சில்வியான்னு ஒரு அழகி மேலே ஒரு காதல், அந்த பெண்ணை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. இங்கே மோட்டோவுக்கு வந்து பெர்கின் மூலமாக வந்து அவருடைய காதலியை பற்றி கேட்கணும், நல்ல நல்ல விஷயங்களாக கேட்கணும், அழகு மாத்திரம் இல்லை, அவள் வந்து பவித்திரமானவ அப்படின்ற விஷயம் கூட வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் சில கேள்விகளை கேட்குறாரு. பெர்கினும் வந்து தன்னோட நண்பன் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால அவர் விரும்புகிற மாதிரியே பதில்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. மோட்டோ வந்து கேள்வி கேட்பார், பெர்கின் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்வார். ஆனால் பதில் வந்து உண்மைக்கு மேம்பட்டு அதை வந்து இன்னும் மிகைப்படுத்தி தன்னோட நண்பனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சில்வியா பற்றி மிகைப்படுத்தி அவங்கள பாராட்டி அவங்கள வர்ணித்து இவர் வந்து பெர்கின் வந்து சொல்கிற மாதிரி பதிலாக அமைஞ்சிருக்கும். இப்போ எடுத்த உடனே வந்து மோட்டோ வந்து கேட்குறாரு, அங்கே ஒரு பெண்மணி அந்த பள்ளத்தாக்கில் உட்காந்துட்டுருக்காங்களே அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கும் அது தெரியும், அது சில்வியா தான்னு. பெர்கின் வந்து சொல்கிறாங்க, ஓ அங்கேயா, ஆமாம் ஆமாம் அந்த பெண் வந்து சில்வியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகை பற்றி சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய மலர்களான லில்லி, ரோஸ், வயலட்லாம் கூட அப்படியே வாடி போயிடுமா. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால அவங்களுடைய அழகுக்கு முன்னாடி இந்த பூக்கள் எல்லாம் வாடி போன மாதிரி தான் தெரியும் அப்படின்றாரு. அடுத்தது வந்து கேள்வி என்னென்னா, சூரியன் ஏன் வந்து வழக்கம் போல் நகராமல் ஒரே இடத்துல இருக்காருன்றதுக்கு பெர்கின் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை அந்த பெண்ணுடைய அழகான கண்களை பார்க்குறதுக்காக நின்று இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த கண்கள்லேருந்து வர பிரகாசம் வந்து சூரியனே குருடாக்கிடுச்சு, அதனால தான் சூரியன் ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு அப்படின்றாரு. அடுத்தது வந்து மோட்டோ கேட்குறாரு, எப்போதுமே இந்த இவங்க ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க இல்லையா, அந்த ஆடுங்களுக்கெல்லாம் என்னென்னா அங்கே இருக்கிற புல்லுங்கள்லாம் கிடச்சோன்னு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் சாப்பிடாம அப்படியே இருக்கே ஏன்னு கேட்கும் போது இதுக்கும் காரணம் அந்த சில்வியா தான். அவளோட அழகை பார்த்துட்டோன்னே இந்த ஆடுங்களுக்கு சாப்பிடக்கூட தோணலை, சாப்பிட்ற நேரம் வந்து வீணடிக்கக்கூடாது, அந்த நேரத்துலையும் அந்த பெண்ணையே பார்க்கணுன்றதுனால தான் ஆடுகள்லாம் வந்து மேய்ச்சல் செய்யாமல் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மோட்டோ என்ன சொல்கிறாருன்னா, இது வின்டர் சமயமாச்சே, இந்த நேரத்தில் பூக்கள்லாம் இருக்காதே, எப்படி பூக்கள்லாம் இப்போ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பெர்கின் சொல்கிறாரு, சில்வியா தான் எதுக்கும் காரணம், அவளால் வந்து அந்த வின்டர் கூட அதோட சக்தியை இழந்துடுச்சு. சாதாரண வின்டர் வந்து அப்போ இருக்கிற பூக்கள் எல்லாம் அது வந்து வாட வச்சிடும். ஆனால் இப்போ அவளுடைய முன்னிலையில் அந்த வின்டர் கூட அந்த சக்தியை இழந்துட்டு எல்லா இடத்துலையும் பூக்கள் வந்து பூத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மோட்டோ சொல்கிறாரு, இங்கே ஒரு ஓடை ஓடினே இருக்கும்போது அது சாதாரண பார்த்திங்கன்னா அப்படியே மான் போல் ஓடும் அந்த தண்ணியெல்லாம், ஆனால் இன்றைக்கி என்ன அப்படியே மெதுவாக ஓடுதுன்னு போது பெர்கின் சொல்கிறார், இல்லை சில்வியா பாடிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த இனிமையான பாடலை கேட்கணுன்றதுனால தான் இந்த ஓடை வந்து ஓடி போகாமல் அப்படியே மெதுவாக அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே போகுது. ஏன்னா ஓடி போனால் கொஞ்சம் தூரம் போயிட்ட அப்புறம் அந்த குரல் கேட்காது இல்லையா, அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில்வியாவோட அழகு வந்து இயற்கையே கட்டி போட்டிருக்கு, சூரியன் வந்து நகரலை, ஆடு மாடெல்லாம் மேயலை, விண்டரால் வந்து பூக்களெல்லாம் உதிர வைக்க முடியல, ஓடையால் வேகமாக ஓட முடியல, எல்லாமே வந்து அவளோட அழகை பார்க்குறதுக்கும் அவளுடைய பாடலை கேட்குறதுக்கும் அப்படியே அவங்களோட வழக்கமான நடவடிக்கைகள்லேருந்து மாறி வந்து மெதுவாக போகிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹைப்பர் போலுன்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் ஹைப்பர் போலு. இங்கே வந்து சில்வியா வந்து இயற்கையை வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து கவர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இயற்கையை மாத்திரம் இல்லை, மனுஷங்களை கூட தான். ஏன்னா மோட்டோ வந்து சொல்கிறாங்க, என்னடா இது அழகழகான வெயின்ஸும் அழகான பெண்களும் வந்து பச்சை நிற ஆடை, அதில் தான் தெரியுது அதெல்லாம் காட்டு தேவதைகள்னு.
வராங்கன்னு போதுக்கு அப்போது வந்து பர்கின் சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து போய் சில்வியாவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு மாளிகை தயாரித்து அதை கொண்டு வந்து ஷெப்பர்ட்ஸ் குயின்னு அவளுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ட்ரெடிஷனே வர மாதிரி ஒரு பொண்ணோட அழகாக மாத்திரம் சொல்கிறது இல்லை, அவளோட பவித்திரத்தை பற்றியும் சொல்கிறது தான் இந்த ட்ரெடிஷன். இப்போ மோட்டோவும் பர்கின் 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க, சில்வியா ஒரு பவித்திரமான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல மோட்டோவும் கூட சேர்ந்து பர்கினும் சொல்கிறாங்க. மோட்டோ முதல்ல சொல்கிறாரு சூரியன், அப்புறம் இந்த மேய்ச்சலுக்கு வந்த ஆடுகள், அப்புறம் பூக்கள், அப்புறம் ஓடை, இதெல்லாம் வந்து சாட்சி. இவ வந்து அழகான பெண்மணி, பவித்திரமான பெண்மணின்னு. அதுக்கு பெர்கின் சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஷெப்பர்ட்ஸு அப்புறம் நிம்ஸு அவங்களுக்கு கூட தெரியும் சில்வியா ரொம்ப பவித்திரமான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய அழகையும் அவளுடைய பவித்திரமான தன்மையையும் சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காங்க. வாங்க பாடலை படித்து பார்க்கலாம். இதில் 2 ஷெப்பர்ட்ஸ் வந்து ஒருத்தர் பேசிக்கிறாங்க. டெல் மீ thou gentle shepherd swain, whose yonder in the vale is set. இப்போ முதல் ஷெப்பர்ட் வந்து கேட்குறாரு, என்கிட்ட பதில் சொல்லு, அங்கே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்களே யார், ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, ஓ இட் இஸ் ஷீ ஹூ ஸ்வீட் டூ ஸ்டெயின் த லில்லி ரோஸ் அண்ட் த வயலட். ஓ அந்த பெண்மணியா, அவங்களோட அழகு முன்னாடி தான் இந்த லில்லி ரோஸ் வயலட்லாம் வாடி போய் நிற்குது பாருங்கள். அதாவது வாடி போய் நிறம் மங்கி போன மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த பெண்மணி அவ்வளோ அழகாக இருக்காங்க. Why doth the sun against his kind fix his bright chariot in the skies? இந்த சூரியன் வழக்கமாக போகிறது இல்லாமல் ஒரே இடத்துல அவரோட தேரை நிறுத்தி இருக்காருன்றது அடுத்த கேள்வி. Because the sun is stricken blind with looking on her heavenly eyes. அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, ஏன்னா சூரியனோட கண்ணே குருடாயிடுச்சு இந்த பெண்மணியோட அழகான கண்களை பார்த்து அப்படின்ற பதில் வருது. Why do thy flocks forbear their food, which sometimes wear their chief delight? ஏன் இந்த ஆடுங்கள்லாம் வந்து சாப்பிடாமலே இருக்குது? ஏன்னா சாப்பாடு பார்த்தாலே அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே, எப்போதும் அப்படி தானே இருப்பாங்க. அதுக்கான பதில், because they need no other good that live in presence of a sight. அது காரணம் அவங்களுக்கு வந்து இந்த பெண்மணிக்கு முன்னாடி வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த பெண்மணியை பார்த்தாலே போதும் அப்படின்னு நிலமையில் இந்த ஆடுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதான் பதில். Why look these flowers so pale and ill that once attired this goodly heath? பாரு இந்த பூக்கள்லாம் வந்து எப்படி இருக்குது, ஒரு காலத்தில் வந்து அதாவது வின்டர் சீசனு அப்படி இருக்குமே, இப்போ எப்படி இதெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்குறது. She hath wrought nature of a skill and sweetest all things with her breath. அது காரணம் வின்டரோ கூட அந்த பெண்மணியாக தன்னுடைய அழகால் வந்து கவர்ந்துட்டா. அதனால தான் வந்து அவளோட மூச்சு காற்று பட்ட உடனே வின்டர் கூட இந்த பூக்கள் எல்லாம் வாட விடாமல் அப்படியே விட்டுடுச்சு. Why slide these brooks so slow away, whose bubbling murmur pleased thine? Oh marvel not, although they stay when they hear heavenly voice to hear. இந்த ஓடையெல்லாம் ஏன் இவ்வளோ மெதுவாக போகுது? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு ஓடுமேன் போது இல்லை அவளோட தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கீதம் மாதிரி இருக்கிற அந்த குரலை கேட்கறதுனால அவள் பாடிட்டுருக்கா. அந்த பாட்டை கேட்கறதுக்காக இந்த ஓடையெல்லாம் மெதுவாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. From whence come all these shepherd swains and lovely nymphs attired in green? From gathering garlands on the plains to crown our fair the shepherd's queen. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு, ஆமாம் இந்த ஸ்வீன்ஸு ஷெப்பர்ட் ஸ்வீன்ஸு இந்த நிம்ஸு தேவதைகள் இதெல்லாம் வந்து பச்சை நிற ஆடை அணிஞ்சிக்கிட்டு எங்கேருந்து வராங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு மாலையை பண்ணி சில்வியாவுக்கு வந்து மாலையை போட்டு நீங்கள் தான் எங்களுடைய ஷெப்பர்டோட ராணி அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சொல்கிறாங்க. The sun that lights this world below, flocks, flowers and brooks will witness bear. அது இந்த சூரியன் சாட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் சாட்சி, பூக்கள் சாட்சி, ஓடை சாட்சி. These nymphs and shepherds all do know. இந்த நிம்ஸ்க்கும் சரி இந்த ஷெப்பர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் that she is only fair. இங்கே ஃபேர்ன்றது பவித்திரமான அர்த்தம். இவ்வளோ நேரம் அழகை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த அழகான பெண்மணி ஒரு பவித்திரமான பெண்மணின்னு சொல்லி இந்த பாடலை வந்து முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.